இவர் தம்பி ராகுல் ஸ்டாலின் கப்பலில் உலகம் சுற்றுகிறார். குடும்பத்தை, மகன், மகள், மனைவியை தாய்லாந்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார். தம்பி, இங்கே என்னென்ன பார்த்தீர்கள்? கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்லுங்கள். எவ்வளவு கட்டணம் என்பதையும் சொன்னால் நமது பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வணக்கம். நாங்கள் வந்தது ஒரு 10 மணிக்கு பேங்காக் ஏர்போர்ட் ரீச் ஆனோம். ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இங்கே 2 மணிக்கு தான் ரூம் தராங்க. அதனால் காலையில் புறப்பட்டு 12 மணிக்கு இங்கே ஹோட்டலில் போகிறது தான் புத்திசாலித்தனம், அடிவுடமே. ஆமாம். அதனால் முத நாளே ரொம்ப கஷ்டப்பட முடியும். அதனால் நீங்கள் சார் தான். ஆமாம். நாங்கள் வந்தது ஒரு 10 மணி 10:10க்கு தான் நாங்கள் ரீச் ஆனோம். பேங்காக்ல இறங்கி காரில் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், 10:10க்கு தான் பேங்காக்கு வந்தோம். அப்போ பட்டாயாக்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் இயர்லி செக்இன்காக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி இயர்லி செக்இன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கே ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. நார்மலாக இங்கே 2 மணிக்கு தான் செக்இன் டைம். 12:30 மணிக்கு வந்ததுனாலும் எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது இயர்லி செக்இன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால. இப்போ இயர்லி செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல நாங்கள் இங்கேருந்து இந்த இப்போ நீங்களும் நானும் இந்த அல்கசர் விடுதியில் தங்கியிருக்கிறோம். நான் 5ஆம் படி, நீங்கள் 6ஆம் படி. இங்கே நாங்கள் ரூம் இங்கே அறை கட்டணம் எவ்வளோன்னு பார்க்கலாம். நாங்கள் பேக்கேஜில் வந்ததுனால இங்கே அறை கட்டணம் எவ்வளவு? நாங்களும் பேக்கேஜில் வந்தோம். எனக்கு அறை கட்டணம். உங்கள் பேக்கேஜ் எவ்வளோ ரூபா? எங்கள் பேக்கேஜ் 5 ஆக்சுவலாக அவங்க கொடுத்தது 4 நைட்டு 5 டேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் எங்களுக்கும். நான் எக்ஸ்ட்ராவா 2 நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 நைட்டு 7 பகல் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு ஆளுக்கு 37,000 ரூபா. அப்போ 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 37,000 ரூபா. எங்களுக்கு 4 பகல் 5 நைட்டுக்கு 28,000 ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 37,000 ரூபான்றது 2 பேர், எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும். என் பையனுக்கு 25,000, என் பொண்ணுக்கு 14,000. அதில் கன்செஷன் கொடுக்குறாங்க. ஆமா, அது குழந்தைகள் வயசு கம்மியா இருக்கவங்க சொல்லி பரவாயில்ல கொடுத்தாங்க. ஒரு நல்ல பேக்கேஜ் தான். நல்ல பேக்கேஜ். இதுல உங்களுக்கு காலை சாப்பாடு எல்லா ஹோட்டலையும் தந்துடுவாங்க. சில நாள் மத்தியானம் லஞ்ச் தர்றாங்க. மதிய லஞ்ச் ரெண்டு ஏதோ மதிய லஞ்ச் இருக்குது. 2 மதிய லஞ்ச், ஒரு டின்னர் ஒன்று இருக்கு. ஒரு டின்னருங்கிறது நம்ம இங்க க்ரூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பேங்காக்ல. சரி, க்ரூஸ் டின்னர் சொல்லி. ஆமா, பயணிகள் கப்பல், அது ஒரு டின்னர். அந்த ஒரு டின்னர் இருக்குது. இப்ப நேத்து நம்ம போனது இங்க போயிருந்தோம், அல்கசர் இல்ல கோரல் ஐலாண்ட் போனோம். அங்க டின்னர், அங்க லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. கோரல் ஐலாண்ட்ங்கிறது இந்த கடலுக்குள்ள பாறைகளை பாக்குறது. பாறைகள், மீன்களை முகமூடி போட்டுக்கிட்டு. முத நாள் நாங்க போனது சாங்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். சாங்சுரி ஆஃப் ட்ரூத்னா அது மரத்திலேயே ஒரு பெரிய மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க. சரி, ஃபுல் மரத்துல செதுக்கி பண்ணிருக்காங்க. அது இன்னும் ரிப்பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் தான் போனோம். முதல் நாள் போனது. அதுக்கான டிக்கெட்டும் இந்த இதுல இன்க்ளூடட்னால அது டிக்கெட் எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அங்க ரொம்ப அருமையான வேலைப்பாடு, ரொம்ப அருமையான இடம் அது பாக்குறதுக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம கூட்டிட்டு போய் ஒரு 1 hour 1.5 hour நமக்கு ஒரு டூர் மாதிரி, கைடு மாதிரி, வேற லாங்குவேஜஸ்ல ஒரு கைடு இருக்கு. இப்போ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சைனீஸ், ஜாப்பனீஸ்னு சொல்லி அந்த குரூப்பா நம்மளை கூட்டிட்டு போய் நமக்கு எல்லாம்